ஹalleluya, praise the Lord. ஆம், கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 71:14, நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாய் இருக்கும் பொழுது, எல்லா காரியங்களும் நமக்கு வெற்றியா இருக்கும் பொழுது, நாம் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தரை துதிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும் அவருக்கு நன்றி செலுத்துவதும் நமக்கு லேசான காரியம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் சில கடினமான சூழ்நிலைகள் மத்தியில் நாம் கடந்து செல்லும் பொழுது, சில வேதனைகள் மத்தியில், சில கண்ணீரின் மத்தியில் நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தரை துதிப்பதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதும் அவரை நம்புவதும் நமக்கு மிகவும் கடினமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நம்ப வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை வழி நடத்துவார், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். இந்த கடினமான பாதையை நான் கடந்து செல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அவர் இந்த காரியத்தை எனக்கு மாற்றி தருவார். இந்த காரியம் எனக்கு ஜெயமாய் மாறும். இந்த சூழ்நிலை எனக்கு சாதகமாய் இல்லாவிட்டாலும் தேவன் எனக்கு இதை சாதகமாய் மாற்றி தருவார், எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். என் தேவனை நான் நம்பி இருப்பேன். என் தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நான் முற்றிலும் நம்புவேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன், அவரை துதிப்பேன் என்று நம்முடைய உள்ளத்தில் நாம் எப்பொழுதும் சொல்ல வேண்டும். ஆகவேதான் வேதாகமத்தில் சங்கீதக்காரன் தாவீது எல்லா சூழ்நிலை மத்தியிலும், எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் தேவனையே சார்ந்திருந்தார், தேவனையே துதித்துக் கொண்டிருந்தார், தேவனையே மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஆகவேதான் கர்த்தர் அவனை அரியணையில் ஏற்றினார். அவருடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உயர்ந்திருக்கும் போது மட்டுமல்ல, நமக்கு எல்லா சூழ்நிலையும் சாதகமாக இருக்கும் போது மட்டுமல்ல, என்னுடைய வேதனைகள் மத்தியில் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன், என்னுடைய கண்ணீரின் பாதைகள் மத்தியில் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன், அவரை துதிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன் என்று நாம் உள்ளத்தின் ஆழத்தில் அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவரை துதித்து, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு மாற்றி அமைத்து தருவார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றவும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரையே நம்பி அவரை துதித்து பாடி அவரை நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். உங்கள் மேல் தேவன் பிரியமாய் இருந்து உங்களை ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். ஆமென். ஹalleluya. God bless you all.